கோபத்தால் எதையும் செய்ய முடியாது என்று தெரிந்தும் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அந்த சூழ்நிலையை எவ்வாறு கடந்து செல்வது அண்ணா அப்படின்னு ஒரு கமெண்ட். இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது எப்படின்னா, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குற விதம் தான் நம்மளை சந்தோஷமாவோ கோபமாவோ படுத்தும். ஒரு நிகழ்வை பார்த்ததும் சந்தோஷம் வருது, உன்னை பார்த்ததும் கோபம் வருதுன்னா அந்த நிகழ்வில் இல்லை, நம்ம எடுத்துக்கிற நம்மளுடைய மனோநிலையில் இருக்கு. நமக்கு பிடிக்கிற நிகழ்வுகள்னா நம்ம இருந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ணலாம். நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் அதை கடந்து போயிடலாம். அதுக்கும் நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க எப்படி கடந்து போகுதுன்னு. அதாவது மனசையும் புத்தியையும் அதில் செலுத்தக்கூடாது. அதுல இருந்து அடுத்ததுல கான்சன்ட்ரேஷனை வேற பக்கம் திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிட்டு போயிடும். ரெண்டாவது, நம்ம கோவப்பட்டு அங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறதே உங்களுக்கு தெரியுது. அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆகிக்கணும்? வேண்டியதில்லை. கடந்து போகிறதுங்கிறது தான் கவனிக்காமல் போகிறது.